ஹாய் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம 2024 முடிவில் இருக்கோம். அடுத்து 2025 பிறக்க போது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. ஆண்டு வந்து எல்லாருக்குமே இனிமையாக ரொம்ப எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்படி வந்து நம்ம கோவிட்ல கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராலையும் மறக்க முடியாது. அந்த டைம்ல பொருளாதார நிலைமை வந்து ரொம்பவே கம்மியாகி டவுன்ல போய்கிட்டு இருந்தது. இப்போதான் அதுல இருந்து மீண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 இல்ல 4 வருஷத்துல மக்கள் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல 2025ஆம் ஆண்டு எல்லாருக்குமே நல்லபடியா அமையும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் 2024 நடந்த நிகழ்வுகளை நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2025 பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 2024 நடந்த ஒரு நிகழ்வுகளை, அதாவது பொருளாதார நிகழ்வுகளை பார்த்துட்டு வாங்க. உலக பொருளாதாரத்தையும் இந்தியன் பொருளாதாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பேசினா பயனுள்ளதா இருக்கும். பார்த்துட்டு வாங்க. 2024, the Indian economy showed strong performance and resilience. India's GDP grew by approximately 7%. This growth rate is impressive, especially considering global economic challenges. India is on track to become the world's third largest economy within the next 5 years and achieve the $5 trillion economy target by 2025. As for tax proposals, in keeping with the convention, I do not propose to make any changes relating to taxation. BJP and allies that are going to be forming government. Global economic uncertainty and higher interest rates is smashing household budgets and slowing our economy considerably. Many Australians are doing it tough. We think we remain on the narrow path. This afternoon, I'm laying out my plan to ensure that the United States will be the crypto capital of the planet and the Bitcoin superpower of the world, and we'll get it done. 2024 உலக பொருளாதாரம்னாலும் சரி, இந்தியன் பொருளாதாரம்னாலும் சரி, நிறைய விதமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்தியன் எக்கானமி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, நிறைய விதமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ டாக்ஸேஷனில் வந்து நிறைய லிமிட்டேஷன் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உலக பொருளாதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தது தான். ஸோ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து பொருளாதாரத்தில் பல விதமான மாற்றங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக கிரிப்டோ வந்து லீகலான அசட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கிரிப்டோவோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொட்டுச்சு. அது எல்லாமே நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஜொமேட்டோ எடுத்துக்குவோம். ஸோ ஜொமேட்டோ வந்து இந்த 2024 வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஹை ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இல்லாமல் செபி ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நிறைய ஐபிஓ வந்து போன ஆண்டுல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2024 நிறைய ஐபிஓ ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இப்போ ப்ரிடிக்ஷனா 2025 இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் லிஸ்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய 5 இல்ல 10 ஆண்டுகளும் நிறைய கம்பெனி வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்படும். கரெக்டான கம்பெனியை தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்ணோம்னா லாங் டேர்மாக வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கரெக்டான கம்பெனியை வந்து சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி அதை வந்து லாங் டேர்மாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது மாதிரி 2024 எந்தெந்த கம்பெனிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜொமேட்டோ, அப்புறம் எஃப்பி ஃபின்டெக், அப்புறம் வந்து ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், அதாவது ஆர்பிஎன்எல், அப்புறம் வந்து கேஃபின் டெக்னாலஜிஸ், அப்புறம் வந்து ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர், அப்புறம் கல்யாண் ஜுவல்லரி, அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து டிக்ஸோன் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து 2024 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதிக ரிட்டர்ன் வந்து வழங்கியிருக்கு. அதே மாதிரி இது எதிர்காலத்திலையும் நிறைய ரிட்டர்ன் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாராளமாக இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெண்ட், அதாவது டாடா நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த பிராண்டு தான் ட்ரெண்ட். அதாவது நம்ம இப்போ ஜூடியோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜூடியோ வந்து இந்த ட்ரெண்டு கீழே வரும். ட்ரெண்ட் வந்து டாடா நிறுவனத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல விதமான ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வழங்கியிருக்கு 2024ஆம் ஆண்டு. அதே மாதிரி இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிறைய கம்பெனிஸ் வந்து 2024 நல்ல விதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து தேடி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனி
ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இல்லை 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்தியன் எக்கானமி வந்து வளர்ந்துட்டு வர்றதுனால நீங்கள் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து நல்ல விதமான ரிட்டர்ன் கொடுக்கும். அது முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், அப்புறம் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ், அந்த கம்பெனி பற்றி முழு விவரத்தையும் படித்து தெரிஞ்சு நல்லா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்டாக் சஜஷன் சொல்லலாம். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கேதர் பண்ணிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த கம்பெனி பற்றி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுங்கள். அதோட பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணுங்கள், ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து ரீட் பண்ணுங்கள். இது வந்து எதிர்காலத்தில் எந்த விதமாக போகும், எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த பிளான்லாம் அவங்க வந்து எதிர்காலத்தில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஹை ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியும். அந்த விதத்தில் 2024 ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும், அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நல்ல விதமாக மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2025 எந்த துறைகள் சார்ந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக டெக்னாலஜி சார்ந்த முதலீடு பண்ணலாம். இயற்கை பவர் சார்ந்த, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த கம்பெனிஸில் வந்து முதலீடு பண்ணலாம். அப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வலாக ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சம்மந்தமான கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணால் அது லாங் டேர்மாக பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து எதன் அடிப்படையில் தீர்மானிக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 50 இல்லை 100 கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படை தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து தீர்மானிக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்தில் இந்தியாவில் வந்து நிஃப்டி 50 சொல்லுவாங்க. அதாவது டாப் 50 கம்பெனியை வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமி வந்து வளருதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 2024 இந்த நிஃப்டி 50 எப்படி இருந்துச்சு, 2025 எவ்வளோ மாறும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து கடந்த ஆண்டுகளில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வச்சுக்கிறேன் 2002 நம்ம பார்ப்போம். அதாவது நிஃப்டி 50யோட பாயிண்ட் 2002 வந்து 1000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் 2006 வந்து ஒரு 3000 பாயிண்ட் கிட்ட தாண்டிடுச்சு. அப்புறம் வந்து 2010 5000 பாயிண்டாக இருக்குது. அப்புறம் 2015 7000 பாயிண்டாக இருக்குது. அப்புறம் 2018 10,000 பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு. அப்புறம் 2022 17,000 பாயிண்டாக வந்து தாண்டிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக இப்போ நடப்பாண்டு 2024 ஃபைனலாக நம்ம இருக்கிறோம். இப்போ நடப்பாண்டு 2024 வந்து நிஃப்டியோட பாயிண்ட் வந்து 23,000க்கு மேலே வந்து அந்த நிஃப்டி 50யோட பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஆண்டு எண்டில் வந்து 28,000 பாயிண்ட்டுக்கு மேலே உயரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம இந்த டேட்டா அனலைஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம 2025 எண்ட்லேயும் நம்ம ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதே டிசம்பர் மாசத்துல நம்ம இதே மாதிரி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 23,644ன்னு ரேண்டமாக வந்து நிஃப்டி 50 வந்து இருக்குது. அடுத்த ஆண்டு டிசம்பர் மாசத்துல இதே மாதிரி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு. மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமி வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமியை மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 3 ட்ரில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் 2024. ஆனால் அடுத்த ஆண்டுகள் வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து 40 ட்ரில்லியன் எக்கானமி, அதாவது நம்மளை விட 20-30 மடங்கு லெவலில் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 30-40 வருடங்கள் வந்து கடினமான உழைப்பு போட்டால் தான் அந்த ஒரு எக்கனாமிக்கு வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 2024 யூஎஸ் எக்கானமியில் வந்து நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணிய கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஏஐ வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது. நிறைய கம்பெனி பிஸ்னஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய கம்பெனி வந்து, அதாவது ஏஐ சார்ந்த கம்பெனிக்கு வந்து அதிக விதமான முதலீடு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிவில் ஸ்டாக்கை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு, அடுத்த ஆண்டில் நான் அதே மாதிரி அந்த ஸ்டாக்கை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஓவராலாக, அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் அதே ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத நம்ம காமனாக டிஸ்கஷன் பண்ணலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் எது அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸு. இது வந்து 2024 அப்ராக்சிமேட்டாக வந்து 150 ரூபால இருந்து 175 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த 2025 முடிவில் வந்து
அது எவ்வளோக்கு நம்ம ட்ரேட் ஆகுறதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். நம்ம இதே நாளில் அடுத்த வருஷம் இந்த ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அது எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பற்றி பேசலாம். சுமிங்கிற ஸ்டாக் தான். இதை பற்றி நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மதர்சன் சுமிங்கிறது வந்து ஒயர் கம்பெனி. இது வந்து நிறைய ஆட்டோமொபைல் அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒயர் ப்ரொடக்ஷன் சப்ளை வந்து இவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக 2022 தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகப்பட்டாங்க. இப்போ வந்து கரண்டாக 2024 முடிவில் வந்து 58 ரூபாய்க்கு வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே டிசம்பர் மாதம் 2025 நம்ம இந்த ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ கரண்டாக 58 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருடத்தில் அடுத்த வருஷம் எண்டில் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து இன்னொரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னா உஜ்ஜீவன் ஃபினான்ஸு. ஸோ நிறைய ஸ்மால் ஃபினான்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த உஜ்ஜீவன் ஃபினான்ஸ் வந்து நிறைய கிராமப்புறங்களில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ கரண்டாக 2024 வெறும் 33 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 2020 பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ கரண்டாக 2024 வெறும் 33 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2025 முடிவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம அடுத்த வருடத்தில் இதை ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து முக்கியமான ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ஜொமேட்டோ. ஸோ இந்த ஜொமேட்டோ வந்து 2024 முடிவில் இப்போ 279 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ 2025 முடிவில் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து பாயிண்ட்டை பார்த்தோம். அதே மாதிரி 5 ஸ்டாக் அனலைசிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஆண்டுகளில் 2025 எண்டில் நம்ம வீடியோ பண்ணுவோம். இதே 5 ஸ்டாக்கையும் நிஃப்டி 50யும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு. ஆனால் அந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாமே பேச முடியாது. இன்னும் வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டுகளில் நம்ம நிறைய கம்பெனிஸை பற்றி பேசுவோம். ஓன் முடிவு ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணுங்க. அட் எண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காசும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த காசை கரெக்டான முறையில் சேவிங் பண்ணுறதும் கரெக்டான முறையில் முதலீடு பண்ணி அதை பெருக்கிறதும் முக்கியமான கடமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நானும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆண்டர்ப்ரனர் தான். இப்போ தான் ஆரம்ப கட்டத்திலேருந்து சின்னதாக நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி 1 by 1 பண்ணி எல்லாமே ஓனாக கற்றுக்கிட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குது. அதை நான் வரக்கூடிய வீடியோ பதிவில் என்னை பற்றி நான் என்னென்ன பண்ணேன், ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், எப்படிலாம் என்னோட லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆச்சு, ஸோ என்னென்ன விஷயத்தில் வந்து நான் வந்து இன்னமும் ரெக்டிஃபை பண்ணி நான் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நான் வந்து கோத்ரூ பண்ணி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கேன். 1 by 1 டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோ பதிவில் பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். எல்லாரும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும். எல்லாரும் பொருளாதாரத்தில் நல்லபடியாக வளரணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமியும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறதுக்கு இறைவனை வணங்கி 2025 ஆண்டு நல்ல விதமாக அமையட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.